நம்ம பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அது நிலைச்சு நிக்குதா? இல்ல, அப்படியே தண்ணி மாதிரி போயிடுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மத்தியில் இருக்கிற பாஜக. அதே மாதிரி இங்க இருக்கிற திருட்டு திமுக தான் நான் சொல்லுவேன். இந்த திருட்டு திமுக பெண்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் யாருக்கும் போய் சேரல. இதுதான் உண்மை. நான் இதோட 13 மாவட்டம் போயிட்டு வந்தாச்சு. 13 நாள்ல 13 மாவட்டங்கள் போயிட்டு வந்திருக்கேன். 13 மாவட்டத்திலையும் எல்லா பெண்மணியும் எல்லா பெண்களும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா விலைவாசியும் உயர்ந்தாச்சு. நம்மளோட சொத்து வரியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட மின் கட்டணமோட இது அவ்வளவு ஏத்தியாச்சு, 3 மடங்கு ஏத்தியாச்சு. இப்போ இந்த வருகின்ற தேர்தல்ல இப்போ இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவாரு. இந்த இடத்துக்குள்ளேயே நீங்க விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி அவர் என்னன்னா, அந்த அண்ணாமலை என்பவர் யாருன்னா, இந்த அரவக்குறிச்சியில தோத்து போன ஒருத்தர். கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதாவது சொந்த கட்சியில அவர் சும்மா போட்டு விட்டுருக்காங்க, தலைவரா போட்டு விட்டுருக்காங்க. ஆனா அவர் அந்த கட்சியிலேயே கூட தேர்ந்தெடுத்தா கூட அவங்க தேர்ந்து தான் எடுத்திருக்காங்களே தவிர அவங்கள ஒரு எலெக்ஷன் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் தோத்துருவா. ஏன்னா யாருக்கும் அவரை பிடிக்காது. நான் அந்த கட்சியில இருந்து வந்திருக்கேன். ஏன்னா வாயை திறந்தா போய் அதே மாதிரி என்ன செய்வாருன்னா, மக்களோட பணத்தை புடுங்கிறது தான் அவருக்கு ஒரு இது. எல்லா பிசினஸ் ஆளுங்க, பெரிய ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, சின்ன ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, பணத்தை மிரட்டி புடுங்கிறது. இதுதான் அவங்களோட ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சியில இருக்கிற பூரா பயிரும் இப்போ எப்படி சேர்ந்துருக்காங்கன்னா, எல்லா ஜெயில இருந்து வந்தவங்க, கஞ்சா விற்கிறவங்க, பெண்களை பாலியல் சூழல் பண்றவங்க, இப்படிதான் கட்சியில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஆளு நம்ம பக்கமே இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். விரட்ட ஓட வேண்டும் அவங்கள. ஓகே, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஆளு. இப்போ திருப்பூர்ல கூட இப்போ சமீபத்துல சாதாரண கேள்வி ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. ஒரு பெண்மணி ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும். சொல்ல தெரியலன்னா என்ன அடிப்பீங்களா? நீங்க பெண்கள் மேல கை வைக்கலாமா? நான் இந்த கட்சிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு கட்சி, மக்களுக்காகவே எங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி. இந்த திருட்டு அண்ணாமலை இருக்காங்களே, முழுக்க முழுக்க போர்ஜரி. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், பணம் முடுங்க தெரியும், நல்லா பொய் சொல்ல தெரியும், போக்கிரித்தனம் பண்ண தெரியும், இதுதான் பண்ண தெரியும். அதனால உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நம்மளோட வெற்றி சின்னம் ரெட்டலை சின்னத்துக்கு நம்மளோட வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், நல்லா படித்தவர், அம்மாவோட ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் வேண்டும். ஏன்னா நல்லா படித்தவர், அங்க போய் உங்களுக்காக குரல் கொடுத்து பேசுவார். இப்போ மோடி இங்க வருவாரு, மோடி கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி கொடுக்குறாரு? நீங்களே திருப்பி பிரதமர் ஆகுவீங்கனால் என்று கேரண்டியே கிடையாது. ஏன்னா 10 வருஷம் நீங்க செஞ்ச ஆட்சி ஒண்ணுமே செய்யல. அதுதான் உண்மை. அதனால மக்களை நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணும். சும்மா 1008 பொய் சொல்லுவாங்க. இந்த பொய் சொல்ற கும்பலை பார்த்தாலே நீங்க விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஒரே விஷயம் மனசுல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திருட்டு திமுகவும் இந்த திருட்டு பாஜகவும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று நீங்க மனசுக்குள்ள உறுதியா வச்சுக்கோங்க. விரட்ட வருவீங்க. அதுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன், நீங்க அனைவரும் நமது சின்னம் ரெட்டை சின்னத்துல வாக்களிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.